எலிசபெத் மற்றும் துரைராஜ் குடும்பம், ஆந்தோனி தாஸ் குடும்பத்தினர், சார்ல்ஸ் ஆந்தனி மற்றும் செல்வம் குடும்பத்தினர், குளோரி மற்றும் லினிஸ் குடும்பத்தினர், டேரியல் பீட்டர் ஜோசப் குடும்பத்தினர், ஜானு சிண்ட்ரிலா அவர்கள் இன்று 15வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். ஷாலன் பெரஸ் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். பீட்டர் சன்னா மற்றும் அந்தோனி அம்மா இன்று அவர்கள் திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். பிராங்க்லின் மற்றும் ஜெயந்தி அவர்களது 20ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். ஸ்டெர்லின், ஸ்டெனோ, அர்ஷிதா மற்றும் முக்கிய கருத்துக்களுக்காக, சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஆந்தனி பால் குடும்பத்தினர், நோயல் மற்றும் லிஜி குடும்பத்தினர், மர்சி ஜோஸ் அவர்கள். நல்ல உடல் ஆரோக்கியத்துக்காக ஜோசப் மற்றும் ஜோஷ்வா. மரித்த ஆன்மாக்களுக்காக, லூர்து மேரி ஆன்மாக்காக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் செராஃபின் மற்றும் தேவராஜ் குடும்பத்தினர், இன்யாசி காணிக்கை மேரி அவர்கள் ஆன்மாக்காக அமலநாதன் ரீனா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிலோமினா பெர்னாட் சிங் அவர் ஆன்மாக்காக பமீலா குடும்பத்தினர், பத்ராவதி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆந்தனி சுவாமி ஆன்மாக்காக அவர்கள் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜெபமாலை மற்றும் ஜோசப் சதீஷ் சீலன் அவர் ஆன்மாக்காக நோயல் பெனடிக் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்பகுமார் ஆன்மாக்காக மரிய சைமன் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். குடும்பத்தில் மரித்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் குளோரி மற்றும் லினிஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். குடும்பத்தில் மரித்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் பிராங்க்லின் மற்றும் ஜெயந்தி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த அந்தோனி ராஜ் மற்றும் தங்கராஜ் அவர் ஆன்மாவுக்காக காந்திமதி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த ஜெரால்ட் சுந்தர் ஆன்மாக்காக காந்திமதி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஆண்டவர்பால் திருப்பி இந்த திருப்பலியில் பக்தி பூர்வமாக ஜெபிப்போம். Hello. 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 தந்தை ஆவியாரின் பெயராலே இதோ நம் ஆண்டவர் வலிமையோடு வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளியூட்டுவார். அல்லேலூயா. இதோ இதோ நம் ஆண்டவர் வலிமையோடு வருவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் ஒளியாய் இருக்கிறார். அதை நினைவு கூறும் பொருட்டு நமது கரங்களிலே ஒளியை ஏற்றி பவனியாக செல்லுவோம். ஒவ்வொருவரும் இந்த எரிகின்ற திரியை பார்க்கிற பொழுதெல்லாம் உலகின் ஒளியாக நான் மாறுவேன் என்ற எண்ணத்தோடு நாம் கலந்து கொள்வோம். மன்றாடுவோமாக. அமையப்பனே இறைவா, ஒளி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமானவர் நீரே. பிற இனத்தாருக்கு நேர்மையான செலியோனுக்கு இன்று வெளிப்படுத்தியுள்ளீரே. இந்த தீகளை உமது ஆசையாலே புனிதப்படுத்தி அருளும். உமது பெயரின் மாட்சிமைக்காக தங்கள் கைகளில் திரிகளை ஏந்தி பணிந்து உம்மை மன்றாடும் உம்மக்களின் வேண்டல்களை ஏற்றருளும்.
அதனால் அவர்கள் நன்னெறியில் நடந்து என்றும் குன்றாத பேரொளிக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடர்வழியாக ஒளியை நோக்கியவாறு வலம் வருவோம். எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. அப்பதானே கொஞ்சம் இதா இருக்கும் இல்ல, கொஞ்சம் இதா இருக்கும்ல. பலரும் பல இடத்துல வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு வந்து ஏழைகள் வருந்துவோரின் தாயை நம்ம பார்க்குறோம். இந்த உலகில் வருத்தம் இல்லாதவங்க யாராவது ஒருத்தர் இருக்குங்க? ஏழ்மையும் ஒரு வருத்தம் தான். எல்லாருக்கும் துன்பம், துயரம், சோதனை, வேதனை, கவலை, கண்ணீர், அச்சம், பயம், நடுக்கம், கலக்கம், கடன், வேலையின்மை, பையனுக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணுக்கு பையன் கிடைக்கல, கல்யாணம்னா பிள்ளை பிறக்கல, எல்லாம் பிரச்சனை. எதிர்த்து வீட்டுக்காரன் பிரச்சனை, இன்னும் வீட்டுக்காரன் பிரச்சனை, வேலைக்கு போகிற இடத்துல உடன் உழைப்பாளர்கள் பிரச்சனை, ஸ்கூலில் போனால் டீச்சர் பிரச்சனை, எச்எம் பிரச்சனை. ஆனால் இன்று நாம் நம்பி வந்திருக்கின்ற இந்த அன்னை நமக்கு எல்லாம் நலமாக்கி தருவாள் என்ற நம்பிக்கையோடு நம்ம போகணும். எனவே இந்த திருப்பலி துவங்குவதற்கு
கொடுப்பதற்கு முன்பாக நீ எதை விரும்புகிறாயோ அதை பெறுவாய். அதுதான் இயேசுனுடைய வாழ்வினுடைய தாரகம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இறைவன் தருவார். நீ எதை கேட்கிறாயோ அதை நான் உனக்கு தருவேன் என்பது இயேசுவின் வார்த்தை. ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடி, எல்லாம் நலமாகும், என்னாலே, என்னோடு இருக்கிறவர்களால், இறைவா உன்னாலே, நம்மாலே எல்லாம் நலமாகும் என்ற மிக உறுதியான எண்ணத்தோடு இந்த பலியை தொடங்குவோம். எல்லாம் நலமாகும், எல்லாம் நலமாகும், உன்னாலே எல்லாம் நலமாகும், எல்லாம் நலமாகும், எல்லாம் நலமாகும், எல்லாம் நலமாகும், என்னாலே எல்லாம் நலமாகும், எல்லாம் நலமாகும், எல்லாம் நலமாகும், எல்லாம் நலமாகும், எல்லாம் நலமாகும், எல்லாம் நலமாகும், உன்னாலே என்னாலே நம்மாலே எல்லாம் நலமாகும். இயேசுவே, இயேசுவின் தாய் மரியே, எல்லாம் நலமாகும், எல்லாம் நலமாகும், உம்மாலே என்னாலே நம்மாலே. அமைப்பன் இறைவா, இங்கு இருக்கிற எல்லோருக்கும் துன்பம் உண்டு, துயரம் உண்டு, சோதனை உண்டு, வேதனை உண்டு, வலி உண்டு. ஆனாலும் இன்று நாங்கள் அன்னையின் திருப்பாதத்தில் அமர்ந்து கேட்கிறோம், எல்லாம் நலமாகும். நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை நிமித்தம் எல்லாம் நலமாகும் என்று நம்பி தொடங்குகிறோம். எங்களுடைய ஆசீர்வாதம் தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் எங்கு போனாலும் என்ன தகுதி இருக்குது என்று கேட்பார்கள். எல்கேஜி அட்மிஷனுக்கு போனாலும் அம்மா அப்பா என்ன படிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. இந்த நாடு அப்படி, இந்த உலகம் அப்படி. பார்ப்பதற்கு உருவம் அழகாக இருக்க வேண்டும், அணிகலன்கள் இருக்க வேண்டும், காசு, பணம், பொன், பொருள் இருந்தால் தான் இந்த உலகம் மதிக்கும். ஆனால் அன்பர்களே, பிரியமானவர்களே, இந்த ஒரு இடம் இறைவனின் சன்னிதானத்தில் மட்டும் எந்த தகுதியும் இல்லை, எந்த தகுதியும் தேவையில்லை. காரணம், நமது தகுதியின்மைகளோடு கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நிறைகளோடு அல்ல, குறைகளோடும் ஏற்றுக்கொள்கிறார். நாம் என்ன செய்தாலும் அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது பழமொழி. ஆனால் நான் சொல்கிறேன், நாம் நம்புகிற தெய்வம் நின்று கொள்ளாது, கொல்லவே கொள்ளாது. அது செத்து போகும், நம்மை கொள்ளாது. எனவே இந்த பலி ஒப்பு கொடுக்க
நம்மை தகுதியாக்கிக் கொள்ள இத்தகைய ஒரு இயேசுவை ஈன்றெடுத்த தாய் இதோ அது அடிமை என்று சொல்ல வாழ்ந்தவள். அவர்களது பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்மோடு கூட வாழ்கிற மனிதர்களை என்னெல்லாம் பேசுகிறோம், என்னெல்லாம் துன்புறுத்துகிறோம், வதைக்கிறோம். ஆண்கள் பெண்களை, பெண்கள் ஆண்களை, பெற்றோர் பிள்ளைகளை, மாமி மருமகளை என்னெல்லாம் செய்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த பாவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே எங்கள் மன்னிப்பு கொடு, எங்கள் துன்பத்துயரம் எல்லாம் மாறணும்னா எங்களோடு இருக்கிற யாருக்கும் எந்த துன்பத்துயரம் கொடுக்காம நான் வாழணும் என்று ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். கடமையில் தவறுகிறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் கொலையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Yes.
இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே மாண்புக்குரிய உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்குகந்த காணிக்கையாகுமாறு நீரே அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென்று தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுபவரின் நெருப்பை போலவும் சலவை தொழிலாளியின் சவரக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். தேவியின் புதல்வர்களை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுப்பார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்ததாயிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக அபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு
சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது எருசலேமில் சிமியோன் எனும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பையே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றார். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். அவரது உமது உள்ளத்தையும் ஒருவால் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகனாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று நாணத்தாலும் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
என் கண்கள் கண்டு கொண்டன. பிரியமானவர்களே, இந்த 3 செய்தியை நாம் மனதில் நிலைநிறுத்திக்கணும். ஒன்று, ஏழைகள் வருந்துவோரின் தாய் மரியாள். 2வது, இயேசுவை காணிக்கையாக கொடுக்கிற பொழுது அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, பலரின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இயேசு இருப்பார். தீமை வீழவும் நன்மைகள் உயரவும். அதனால தான் இந்த குழந்தைகளை சிறப்பிக்கிறோம். நமது வீட்டு பிள்ளைகள் எல்லாம் தீமை ஒழித்து நன்மையினால் உயர்ந்து வெளிர இதோ கடவுளின் மீட்பை இவர்கள் கண்டுகொள்ள நாம் ஜெபிப்போம். இது 3 விஷயம். அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில், குறிப்பாக அமெரிக்காவில் எல்லா மருத்துவமனைகள் ஹாஸ்பிட்டல்ஸில் பிசிடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட், ஹாஸ்டல் கேர் டிபார்ட்மெண்ட். அங்கே ஒரு குருவானவர் எப்பொழுதும் பணியில் இருப்பார். There is a priest always round the clock working, having a cell phone and a pager. எப்பவுமே வச்சுருப்பாங்க. ஏன் என்றால் அந்த மருத்துவமனை பெருசாக 20 ஃப்ளோர் 25 ஃப்ளோர் அப்படி இருக்கும். அங்கே யாருக்கு என்ன ஆன்மீக உதவி தேவையோ அவங்க கேட்டால் உடனே ஃபாதர் ஓடிடுவார். ஃபாதருக்கு மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் அக்சஸ் உண்டு. எல்லாமே டிஜிட்டல் இதுதான் வச்சுருப்பாங்க, லாக். அது இவர் மட்டும் திறந்து எங்கேனாலும் போகலாம். அருமையான ஒரு பணி. மனிதர்கள் நல்லா ஓடி ஆடி இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நமக்கு சாவே கிடையாது போல. காசு பணம் துட்டு மணி அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு நோயின் வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ தான் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபார்மை பார்க்கலாம். அவ்வளோ பயந்து பீதியில், டாக்டர் எப்படி நான் பிழைச்சி போனா, திருப்பி நடப்பனா, திருப்பி போகனா, இயல்பை பார்க்கலாம். பயத்தையும் பீதியும் தான் நாங்கள் பார்க்க முடியும். ஒரு நாள் ஜெபம் செய்யப்பட்டு எத்தனாவது ஃப்ளோர், 14வது ஃப்ளோர்னு சொல்லி எனக்கு அழைப்பு. அது ஒரு குளிர்காலம். நான் போய் அந்த வாசலில் நிற்கிறேன். ஒரு அம்மா படுத்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு 2 கை துண்டா இல்லை, 2 கால் துண்டா இல்லை. யாரக்குறை இந்த மைக் மாதிரி இருக்காங்க. தலை இருக்கு, உடம்பு தான் இருக்கு. அந்த உடம்பு முழுசும் வயர் உள்ள கீச்சு சத்தம். நான் அப்படி உருவத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அதை பார்த்தோன்னா அப்படி தொண்டை அடைச்சிருச்சு. தொண்டை அடைச்சி பேச முடியல, வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பயந்துருச்சு அந்த காட்சி. அவங்க கமானின் ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எனக்கு கால் எடுத்து வைக்க முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் சுதாரிச்சுட்டு பக்கத்தில் போனால் அவங்க கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க? எனக்கு வாயிலிருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகி எனக்கு வார்த்தை வெளியில் வந்தவுடன் நான் கேட்ட முதல் கேள்வி, அம்மா கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் கடவுளை இன்னும் நம்புறீங்களான்னு கேட்டேன். Do you still believe in God கேட்டேன். எனக்கு அப்படி கேட்க தோணுச்சு, கேட்டேன். உடனே அந்த மாதிரி சிரித்தாங்க. எல்லாரும் சிரிப்போம், ஆனால் சில நேரத்தில் சிரிக்கும் போது அதுக்கு ஆழமான அர்த்தம். அந்த அம்மாவுடைய சிரிப்பு நான் உணர்ந்து கொண்டேன். பெரிய ஒரு விஷயம் அவங்க சொல்ல போகிறாங்க. அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, ஃபாதர் ஐ பிலீவ் இன் காட். நீங்கள் என்னுடைய யூ ஆர் சீயிங் த கேரிகேச்சர்ட் ஃபார்ம் ஆஃப் பீயிங். சிதைந்த என் உடலைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னால் ஒரு வரலாறு. அவர்கள் பிறந்த குடும்பம், படித்த கலைமணிகள், உயர்ந்த பள்ளி, யூனிவர்சிட்டி, அவங்க வாங்கின பட்டம், செய்த தொழில், மணந்த மிகப்பெரிய ஒரு மனிதர், சேர்த்த செல்வங்கள், பிள்ளைகள், மிகப்பெரிய ஒரு பெண்மணியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஃபாதர் கடவுளுக்கு எல்லாமே கொடுத்தார். ஒரு காலகட்டத்தில் கை போச்சு, காலு போச்சு. இன்னும் எனக்கு வைட்டல் ஆர்கன்ஸ், உடலில் இருக்கிற உறுப்புகள், இது போச்சுன்னா அது போயிடும். லிவர் போனால் கிட்னி போயிடும், கிட்னி போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னா ஹார்ட்டு போயிடும்னா நான் செத்து போயிடுவேன். எந்த நேரத்தில் சாவான்னு எனக்கு தெரியாது ஃபாதர். ஆனால் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஃபாதர் நான் கடவுளை நம்பிக்கொண்டு தான் இருப்பேன். ஏன் அப்படின்னு ஏன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன், மக்கள்லாம் அப்படித்தான், கடவுள் கேட்குறதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா நல்ல கடவுள், மாதா நல்ல மாதா, என்ன கேட்டாலும் இல்லை குத்துருவாங்க. எப்போ போனாலும் என்ன கேட்டாலும் அவங்க குத்துருவாங்க. கிடைக்கலன்னு வைங்க, இந்த சாமி கண்ணு இருக்கா, காது இருக்கா, நான் பூசைக்கு வர்றதை நிறுத்திட்டேன், ஜெபமாலை சொல்கிறத நிறுத்திட்டேன், திருயாத்திரை போகிறத நிறுத்திட்டேன், வேளாங்கண்ணிக்கு போகிறதே நான் நிறுத்திட்டேன். இப்படி தான் பொதுவாக மக்கள் சொல்கிறாங்க. அதனால தான் நான் கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, ஃபாதர்
நான் நம்புகிற கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுள். நான் மட்டும் மாறணுமா? தட்ஸ் தி கீ. நான் நம்புகிற கடவுள் நேற்றும் இன்றும் மாறாத கடவுள். நான் மட்டும் மாறணுமா? கொடுத்தா ஒரு மாதிரி, கொடுக்காத ஒரு மாதிரி, கிடைச்சா ஒரு மாதிரி, கிடைக்காட்டி ஒரு மாதிரி நான் மாறணுமா? மாற மாட்டேன். கொடுத்தாலும் எடுத்தாலும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இருந்தாலும் செத்தாலும் நான் ஒரே மாதிரி தான். இவ்வளோ பெரிய செய்தி பார்த்தீங்களா? யாராவது இப்படி யோசிக்கிறோமா? அந்த அறையை விட்டு வெளியே வந்த உடனே நான் இயற்றிய பாடல் தான் இது. மாறாத தெய்வம் நீ மட்டும். அந்த பாட்டு தான் இது. நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. இறைவார்த்தைதனை உணர்ந்து வாழ்க்கைதனை தொடர்ந்தால் வானம் மண்ணில் வந்து நம்மை உயர்த்தும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதுங்கு போகுது கழிந்து. இந்த உண்மைதனை உணர்ந்து உயிருடனே எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். இதை வாழ்க்கையில் மறக்காத. எல்லாருக்கும் சொல்றேன். குழந்தைகள் நிறைய பேருக்கு உங்க நெஞ்சில பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிடும். நாம் நம்புகிற கடவுள், இந்த இயேசுவை ஈண்டெடுத்த தாய் நேற்றும் இன்றும் என்றும் மாற மாட்டாங்க. நம்மளும் மாறக்கூடாது. ஒரே மாதிரி இருக்கும். துன்பம் வந்தா என்ன? சோ வாட்? துயரம் வரும், தோல்வி வரும், வருத்தம் வரும். சொந்தக்காரர்கள் ஏசுவார்கள், பேசுவார்கள், ஏமாற்றுவார்கள், நயவஞ்சகர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். என்ன நடக்கட்டுமே, நான் மாற மாட்டேன். Because I believe in God, I believe in Mother Mary. I will not change. Why should I change? If people give me problem, they have a problem. ஒருத்தவங்க கோபப்படுறாங்க, ஒருத்தவங்க எரிச்சல் படுறாங்க, ஒருத்தவங்க மேல பொறாமைப்படுறாங்க, உங்களை ஏமாத்துறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை. Please try to understand what I am saying. It is not our problem. அப்போ வருத்தங்கள், துன்பங்கள், துயரங்கள், ஏழ்மைக்கு யாரும் காரணம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் துன்பமும் துயரையும் அடிப்படைங்க. கடல் என்பது அலையும் சேர்த்துத்தான், ரோஜா என்பது முட்களையும் சேர்த்துத்தான், வாழ்க்கை என்பது ரணங்களையும் சேர்த்துத்தான். துன்பம் இல்லாம துயரம் இல்லாம வந்துட முடியுமா? இன்னைக்கு சில சீக்ரெட்ஸை சொல்லுவேன், நீங்க மறந்துடக்கூடாது. வாழ்க்கை எங்க தொடங்குது தெரியுங்களா? வலியில தான் தொடங்குது, வருத்தத்துல தான் தொடங்குது. எழுதி வச்சுக்கோங்க உங்க இதயத்துல. நான் என் வாழ்க்கையின் அனுபவங்களை உங்களுக்கு சொல்றேன். நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் இருந்தேன். அப்போ பக்கத்துல கூப்பிடுறாங்க, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, ஜெய் வீட்டில் தானே இருக்கான், ப்ளீஸ் அனுப்புங்க, என்னன்னு அவசரம். அந்த அக்காவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். நான் ஓடி போய் கேப் அரேஞ்ச் பண்ணி போகும்போது சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், என்னையும் தூக்கி கேபில் போட்டு கொண்டு போயிட்டாங்க. ஒரு வேன் தூக்கி கொண்டு போயிட்டா, யாரும் கவனிக்கல. நானும் போயிட்டேன். அப்படியே லேபர் ரூம் தள்ளிட்டு போகிறாங்க, நான் லேபர் ரூம் போயிட்டேன். என்னை யாருமே கவனிக்கல. அங்கே போய் அந்த அக்கா கத்துன்னு கத்துறாங்க. டெலிவரி ஆகிற நேரத்துக்கு நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் இந்த பையனை யார் உள்ளட்டா தூக்கி கொடுக்கும் அப்பா அப்படின்னு கொண்டு போய் டாக்டர் ரூமில் விட்டாங்க.
அங்கே டாக்டர் என்னை பார்த்து போய் ஏன்ப்பா அழாதப்பா, அக்காவுக்கு ஒன்றும் இல்லை, அவனை ஸ்வீட்லாம் கொடுத்து உட்கார வச்சாங்க. அப்போ அந்த குழந்தைய கொண்டு வராங்க மிட்வைஃப், அப்படின்னா நர்சஸ் தான் டெலிவரி பார்க்குறாங்க. இந்த அப்பா பாப்பாவுக்கு மூச்சு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மா தலைகளாக அப்படி தூக்கி சுற்றி வச்சு அப்படி அந்த ஒரு மாதிரி உட்டன் இதை வச்சு தட்டுது. அப்போ பாப்பா அழுகுது, அழுகுது. அது எனக்கு மறக்கவே முடியல. என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒரு தாய்க்கு வலிக்கணும். கெட் மை பாயிண்ட். தாய்க்கு வலிச்சா பத்தாது, குழந்தை பிறந்தவனும் அதுக்கும் வலிக்கணும். வலியில் தான் வாழ்வை தொடங்குகிறது. நான் ஒரு திருத்தலத்தில் இருந்தேன். அப்போ நிறைய பெண்கள் வந்தாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. வந்துட்டு, சாமி இவன் மவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு சாமி, இவளுக்கு வலியே வரல, வலிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னடா வம்பா இருக்கு, வலி போகணும் தானே ஜெபம் பண்ணுவாங்க. ஏங்க என்னங்க வலிக்கிறதுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஒன்று அன்பாரமாக சொல்லுது, ஐயோ இது சின்ன சாமி, இதுக்கு ஒன்றுமே தெரியல. தெரியாம தான்மா கேட்குறேன். சாமி பிரசவா நிற மாதம் உள்ள பிறக்கணும்னா வலிக்கணும்ல. எனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும் என்றால் வலிக்க வேண்டும். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உங்கள் மகளுக்கு வலிச்சணும், குழந்தை பிறக்கும், ஆம்பளை பிள்ளை. அப்படியா சாமி? அப்படின்னா உங்கள் வாயில் அடுத்த செவ்வாய்க்கிழமை சக்கரை போடுறேன் சாமி. அடுத்த செவ்வாய்க்கிழமை நான் நிற்கிறேன். ஃபாதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க திருத்தல. நான் சின்ன பையன், அசிஸ்டண்ட்டு. உன்னை கூப்பிட்றாங்கப்பா, உன்னை கூப்பிட்றாங்கப்பா, எல்லா பெரிய பெரிய சாமியும் இங்கன்னு போயிங்க. அவங்க பேர்லாம் தெரியாது. சின்ன சாமி குறுந்தாடி வச்சுருக்கோம், சவத்த சாமி. இதுதான் அட்ரஸ், என்னோட அட்ரஸ். சச்சை கட்டியிருக்கோம், சின்ன சாமி, சவத்த சாமி, சிறுந்தாடி வச்சுருக்கோம். போய் நிற்கிறேன், வாயை தரங்க சாமி. எதுக்கு? நான் வாயை தரங்க சாமி, சக்கரை போட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே போனால் அவளுக்கு வலி வந்துருச்சு. பிரியமானவர்கள், நான் மிகப்பெரிய விஷயங்களை சொல்கிறேன். ஒரு தாய்க்கு வலி வரணும், வர வேண்டிய நேரத்தில் வரணும், இல்லாட்டி காம்ப்ளிகேஷன். ஒரு குழந்தை பிறந்த உடனே வலி வரணும், அழணும். தட்ஸ் அ பாயிண்ட். ஒரு தடவை ஒரு கிராமத்தில் போய் உட்கார்ந்துருக்கும் போது இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களாம் ஓடி போயிடுச்சு. எங்கே எல்லாம் காணாமல். கோழி அடை வச்சுருக்காங்க, முட்டை திடீர்னு. நான் பார்த்ததில்லை கிராமத்தில். உடனே போனால் ஒரு 10-12 முட்டை வச்சுருக்காங்க. இப்படி உட்காந்து டப்புன்னு ஒரு முட்டை திறந்துச்சு. அப்புறம் அதுக்குள்ளே இப்படி வருது. அடுத்து இன்னொரு டப்புன்னு திறந்துச்சு. அப்புறம் அந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அது எப்படிங்க உள்ளுக்குள்ளே இருக்குது, எப்படி உடச்சிட்டு வெளியில் வருது? அந்த தாத்தா சொன்னார், சாமி அந்த கோழி குஞ்சுக்கு கரெக்டாக 19-20 நாள் ஆன உடனே வலிக்கும். வலிச்ச உடனே அது உடம்புல இருக்கிற ஒரே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பகுதி அழகு, அதை வச்சு இப்படி இப்படி குத்திட்டு வெளியே வருது. வலி பொறுக்க முடியாம தான் வருது. நான் ஒரு சீடியே போட்டேன், சிறையை உடைக்கும் சின்ன பறவை. வலி வந்தால் தான் கோழி குஞ்சா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் வலி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். டோன்ட் பாதர் அபவுட் பெயின் பிகாஸ் இட் இஸ் பார்ட்ஸ் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். இன்னொன்று சொல்கிறேன், பெயின் இஸ் எ டிஃபென்சிவ் மெக்கானிசம் இன் அவர் பாடி. நீங்களும் நானும் இன்று உயிரோடு இருக்கிறோம்னா நம்ம உடம்புல பெயின், வலி, வேதனை இருக்கு. கண்ணில் ஏதாவது பிரச்சனை என்ன செய்கிறோம்? கண்ணை போட்டு தேய்க்கிறோமா? அப்போ அம்மா சொல்லுங்க, கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கு, இப்படி வச்சிங்கன்னா வயிற்று வலி, இப்படி வச்சிங்கன்னா இடுப்பு வலி, இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும்போது அப்படி வைங்களேன், ஐயோ நெஞ்சு வலி இல்லையா, அப்படி வைங்க பல்லு வலி. வலி என்ன செய்யுதுன்னா பல்ல காப்பாத்துது, உங்க ஹார்ட்டை காப்பாத்துது. இமேஜின் there is no pain. If I suck out pain for a day, ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு உங்க உடம்புல இருந்து பெயின் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியாது, கண்ணில் பிரச்சனை தெரியாது, லிவர்ல ஒன்றும் தெரியாது. அப்படியே உட்காந்து செத்து போயிருங்க, செத்து போயிருங்க. இப்படி உட்காந்துருக்கீங்க, பின்னால் யாராவது லேசாக உங்களை இடிச்சா உங்களுக்கு தெரியும், எவட்டாவா அப்படின்னு. ஒரு முடிவு பிடிச்சிட்டா பிடிச்சு போடும் பிடிச்ச அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு வலி இல்லைன்னு வைங்க, பின்னால் ஒருத்தர் நல்ல பெரிய கத்தி எடுத்து அப்படி எடுத்துட்டான்னு வைங்க, உங்களுக்கு தெரியாது, வலி இல்லை. அப்புறம் நீங்கள் ரத்தம்லாம் வெளியில் போயிடும், அப்புறம் டப்புன்னு செத்து போயிருங்க. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் பொழுதும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது வலி. வலியால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வலி இல்லை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இப்போ செகண்ட் பார்ட், எப்படி ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் வலி. நான் இந்த கர்ப்பிணி பெண்களை கூர்ந்து கவனிப்பேன். 6 மாதம் 7 மாதம் 8 மாதத்துலாம் பெரிய வருவாங்க, ரோசனா சாமி ஜெபம் பாவமாக இருக்கும். எப்படி இவங்க, எங்கள் அம்மா அப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் கேட்டேன் நான், இது எப்படிங்க வலிக்காது? இல்லை சாமி வலிக்காது.
இப்படி உட்காரணும், எந்திரிக்கணும், படுக்கணும், உருளணும், காலை கடன்கள்லாம் போகணும், எவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யோசித்து பார்த்தேன். அதாவது ஒரு நாள் போய் 4 செங்கலை வயிற்றுல கட்டிட்டு வெளியில் வந்து கூட்டு போட்டு உள்ளே உட்காந்து என்னதான் நடக்குது பார்ப்போம். இந்த தாய்மார்களுடைய பெயினை ஒரு நாள் அனுபவிப்போன்னு காலையில் போனாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, டாய்லெட் போக முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. நானும் ட்ரை பண்ணி 11 அவுட் போட்டேன். முடியலடா சார். இந்த மேட்ரிக்ஸை புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நான் கேட்கும்போது ஐ அண்டர்ஸ்டுட். ஒவ்வொரு தாயும் விரும்பி சுமக்கிறாள். ஒரு புள்ளியிலிருந்து சுமக்க தொடங்குறாள். அப்படியே சுமந்து a woman gets used to bear pain. ஒரு பெண் எப்படி சுமப்பது என்பதை புள்ளியிலிருந்து கற்றுக்கொள்கிறார். ஒவ்வொரு நாளும் சுமந்து அப்படியே 1/4 கிலோ, 1/2 கிலோ, 3/4 கிலோ, அப்படியே சுமந்து அது 3 கிலோ வந்தாலும் 4 கிலோ வந்தாலும் கூட அவள் சுமக்கிறாள். ஏன்னா அவளுக்கு சுமக்க தெரியும். உடனே நான் பாட்டு எழுதுறேன். சுமக்க சொல்லித்தாரும் இறைவா, சுமக்க சொல்லித்தாரும், விரும்பி சுமக்கையில் சுமை இருக்கும், வெறுத்து சுமக்கையில் ஏது இருக்கும். விரும்பி சுமக்கையில் சுமை இருக்கும், வெறுத்து சுமக்கையில் ஏது இருக்கும். சுமைகளை சுமையாக்க வரம் தாரும் இறைவா, விரும்பி சுமக்க வேண்டும், நான் விரும்பி சுமக்க வேண்டும். அப்ப the point is we should learn the art of bearing the pain. வலியை எப்படி சுமப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வலியை வெறுத்து ஓடக்கூடாது. வலியை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது எப்படி வலியோடு எப்படி வாழ்வது அதுதான். சயின்ஸ் என்ன சொல்லுது சரிங்களா? என்னால் பொறுக்கவே முடியல, அதெல்லாம் பொய். என்னால் தாங்க முடியலைங்கிறது பொய். ஏன்னா ஒரு உடல் ஒரு வலியை டிப்பிங் பாயிண்ட் 10 பாயிண்ட் வைங்களேன், 7 வரைக்கும் தான் வலிக்கும். 9 10க்கு போயிடுச்சுன்னா வலி போயிடும். நானே அனுபவிச்சிருக்கேன். ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கை காலம் உடஞ்சி எல்லாம் போச்சு. கை உடஞ்சி கிடக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியல, வலியே இல்லை. டிப்பிங் பாயிண்டை தாண்டிடுச்சுன்னா வலிக்காது. கடவுள் எப்படி படைச்சிருக்காங்க? தாங்குற வரைக்கும் தான் வலி தெரியும், இல்லாட்டி வலிக்காது. அப்போ அதைத்தான் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். வலிக்கிற பொழுது வலியை எப்படி தாங்கிக் கொள்வது என்பது ஒரு பெரிய ஆர்ட். இங்க யாராவது ஒருத்தர் புலம்பாம இருந்திருக்கமா? ஒருத்தர் ஐயா எனக்கு ஏன்டா அந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரு, இந்த மனுஷனை கட்டுறதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கு. எங்கள் சிலுவை பார்த்து ஜெபிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் பொண்டாட்டி இருக்கிற சாமி பெரிய சிலுவை, இதை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவரை இப்படிப்பட்ட சிலுவையை கட்டிட்டேன். அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கள் பிள்ளைங்க 3 பிசாசு சாமி எங்கள் வீட்டில் 3. ஒரு ஆண் பிசாசு சாமி, 2 பெண் பிசாசு சாமி. இந்த ஆண் பிசாசு கூட பரவாயில்ல சாமி, 2 பிசாசு ரொம்ப கஷ்டம் சாமி. இன்னொருத்தி கேளுங்க, எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்குமா? அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு பேய் இருக்கு, யார்? மாமியார். இதை கேளுங்க, அதுக்கு அவ சொல்ல மோகினி பிசாசு சாமி. எல்லாரும் சுமை. ஏன்? அடுத்த பாயிண்ட் யோசிங்க. பிகாஸ் நாம் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். We try to change others. It's not possible, my dear friends. Don't try to change others. யாரையும் மாற்ற முடியாது. அவன் ஏன் கோவப்படுறான்? அவன் கோவத்தான் படுவான். புரியுதா? இது ஏன் ஒண்ணுமில்லாத விஷயத்தை பெருசாகுது அப்படிங்குது? அது அப்படித்தான் இருக்கும். இவையே பார்த்தாலும் ரொம்ப பெரிய லார்ட் லவுக்கு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, அப்படித்தான் பேசுவான். நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க, அப்படித்தான் இருப்பா. இது ஏன் குண்டா போயிட்டு இருக்கு, அது குண்டா போய் விரிஞ்சு வெடிச்சிடும், ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் என்னது தின்னாலும் ஏன் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது, எரிஞ்சு நரம்பி, அது அப்படித்தான் இருக்கும். உடம்புல ஒட்டாது, பஞ்சனை. நம்ம யாரும் மாற்ற முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் தெரியுமா? நான் மாறலாம். யூ கெட் மை பாயிண்ட்? மற்றவங்களை மாற்ற முடியாது, நான் மாறி. மழை பெஞ்சிச்சுன்னா நான் கொடை பிடிச்சேன், வெயில் வந்துச்சுன்னா நான் நிழலுக்கு போயிடலாம், சுனாமி வந்துச்சுன்னா ஓடி மேலே போயிடலாம், கோவிட் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாம் கமுக்கமாக.
ஏன் கோயில் வந்துச்சு, ஏன் மழை வருது, ஏன் வெயில் அடிக்குது, ஏன் குளிர் அடிக்குது, அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படி பண்றோம்? இவங்க என்னன்னாலும் இப்படி பேசிக்க கூடாது. அப்ப வருத்தம் தான் வரும். வருந்துவோரின் தாய் அப்ப இங்கதான் வரணும். நான் என்ன சொல்ல, இங்கே வருந்ததான் மாதா என்ன சொன்னா வருந்தாதாங்கிறாங்க. ப்ளீஸ் ட்ரை டு லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் நாட் ஒரி. நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரி பண்ணிட்டு மாதாவை மாட்டுங்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பழைய ஒரு பாட்டு நீங்க பல ஆயிரம் தடவை கேட்டிருப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு ஸ்ட்ரைக்கா இருக்காது. 50 வயசு மேல இருக்கவங்க நல்லா தெரியும். இதுல பெரிய இந்த காஸ்பலை பைபிளை அப்படியே உள்ள வச்சிருக்கான். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. என்ன சொல்றேன் பாருங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா. அடுத்து சொல்றேன் பாருங்க. ஏழை மனதை மாளிகையாக்கி. என்ன வேர்ட்ஸ்? ஏழை நீ ஏழையா இருக்கலாம்டா, மாளிகை மாதிரி நினைச்சுக்கடா, எவன் தடுப்பான்? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. எப்படி? ஏழை நீ ஜாலியாரு, மனசுக்குள்ள ஜாலியாரு, டான்ஸ் ஆடு, கண்டனாக்கா கணக்கணக்கு ஆடி எரிச்சாய். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை நாடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க, யாரையும் மாற்ற நினைக்காதீங்க. வலியோடு வாழ்ந்து பழகுங்கள். வலி விருப்பத்தோடு ஏற்றால் வலிக்காது. ஒரு தாய் விரும்பி ஏற்றா அவளுக்கு வலிக்காது. இயேசுவின் சிலுவையை விரும்பி சுமந்தார். 3 முறை விழுந்தார், எந்திரிச்சாரு. இவர் அடிச்சார், குத்தம் ஒண்ணுன்னு சொல்ல, சொல்லி உஸ்குன்னு எடுத்தா ரத்தம் நீர் வெளியிருந்தது. அவர் என்ன சொன்னார்? இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னி. யாரா சொல்லுவாங்க? நீங்களே சுத்தி அறியாமல செஞ்சான், பிளான் பண்ணி செஞ்சான். ரோமன்ஸும் ஆலய குருக்கள் அவ்வளோ பேர் சேர்ந்து இந்த ஆளை விட்டு வச்சு நம்மளை காலி பண்ணிடணும் பிளான் பண்ணி செஞ்சான். அவர் என்ன சொன்னார்? நீ என்னனாலும் அடிடா, நான் தான் ஜெயிப்பேன். நீ அடி 3 நாள் நான் வந்துட்டேன், நான் ஜெயிச்சுவேன், நான் உயிர்ப்பேன். நீ அடி குத்து, அதுதான் வாழ்க்கை. நீ என்னதான் சொல்லு, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அறிவிட்ட மூட்டம் சனி மூதை வாங்கி திட்டான்னு வைங்களேன். நீங்கள் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, இன்னும் கொஞ்சம் நல்ல பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் வெரி பேட் வேர்ட்ஸ் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அவன் தோற்று போயிடுவான் இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? கொஞ்சம் ஓரமாக நின்று என்ன ஓரமாக நின்றுங்க. அறிவில்லை உனக்கு? ஏங்க ஓரமாக தான் இல்லை, நான் வேற யாரும் ஆச்சு முடிஞ்சுதான் கைகலப்ப. அப்போ வருந்துவோர் நம்ம வருத்தத்துக்கு காரணம் என்ன? மற்றவங்களா? யாரு? பிரியமானவர்களே, தயவு செஞ்சு புரிச்சுக்கங்க. எந்த அளவால் அழைப்பீர்களோ அதே அளவால் உங்களுக்கு அழைக்கப்படும். திஸ் இஸ் சயின்ஸ். இயேசு சொல்லியிருக்கார். அதனால் அமுக்கி குலுக்கி சயின்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு. அது சயின்ஸ் ஆக்சுவலா. நாம் அன்பு செய்ய மாட்டோம், நம்ம பிறரை பொறுத்துக்க மாட்டோம், நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அடுத்தவங்க உதவி செய்ய மாட்டோம். ஆனால் எல்லாரும் எப்படி
இந்த நாளில் நாம் ஒரு புரிதலோடு செல்வோம். மாதாவினுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரம் என்ன தெரியுமா? இதோ உமது அடிமை, உமது சித்தத்தின்படி. She knew how to accept life as it comes to her. வாழ்க்கை எப்படி வருதோ அதை குறை சொல்லாம அந்த அம்மா போய்கிட்டே இருந்தாங்க. இன்னைய வரைக்கும் வாழ்றாங்க, நம்மோடு இருக்கிறாங்க. என் அம்மாக்கு எத்தனை பேர் அப்பா 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 ஊர் உலகம் எந்த நாட்டுக்கு நான் போனாலும் அங்கே ஒரு மதம். பிளாக் மடவனாங்கிறான், சப்ப முக்கு மடவனா, குண்டு மடவனா, பில்லரி மடவன், எதெல்லாமோ சொல்கிறான். எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர். ஏன்னா அந்த அம்மா குறைக்கு சொல்லி வாழ்வதில்லை. குறையோடு நமக்கு என்ன குறை இருக்குன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? எல்லாருமே தெரிஞ்சிச்சு. குழந்தைகளே, இன்னைக்கு குழந்தைகளை நான் யோசித்துக்கணும். There are two things you should remember in your life: learning and unlearning. Learning வந்து இட்ஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். நீ ஒரு குடும்பத்தில் இருக்கணும், அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அப்படி தான் நீ கற்றுக்குவ. எந்த பள்ளிக்கூடத்தில் யார் என்ன சொல்லிக்கிறாங்களோ அதையும் கற்றுக்குவ. ஆனால் மை டியர் சில்ட்ரன், உங்களுக்கு இது ஸ்பெஷல் மெசேஜ். ட்ரை டு அன்லேர்ன். அம்மா மாதிரி கோவப்படக்கூடாது, அப்பா மாதிரி செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, மாமா மாதிரி வாயை தந்தால் பொய் சொல்லக்கூடாது, அத்தை மாதிரி திமிரு பண்ணிட்டு சிண்டு முடிக்கக்கூடாது, தாத்தா மாதிரி சோம்பேறியாக இருக்கக்கூடாது, பாட்டி மாதிரி ஓட்டாவாயாக இருக்கக்கூடாது. புரியுதா? அப்படி நினச்சிக்கணும். இருக்கக்கூடாது. அன்லேர்னிங். என்ன தாத்தாவை மாற்ற முடியுமா? முடியாது. பாட்டி முடியாது. உங்க அப்பா, எனக்கு இந்த அப்பா வேண்டாம், வேற. இந்த அம்மா ஆய், வேற அம்மா, ஒன்றும் முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் குழந்தைகளுக்காக. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். பெல் அடித்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு மெதுவாக கதவுல கை வச்சா கதவு திறந்துருச்சு. இன்னும் கதவு திறந்துருக்கு. பேச்சு சத்தம் கேட்குது. கதவு தட்டிட்டு போகிறது தான் மரியாதை. பேச்சு சத்தம் கேட்குது. சின்ன குழந்தைங்க பேச்சுனால எனக்கு கொஞ்சம் க்யூரியாசிட்டி, என்ன தான் பேசுறதுன்னு பார்க்கலான்ட்டு மெதுவாக திறந்தேன். ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, சின்ன பிள்ளைங்க, 4 வயசு, இப்போ தான் 2வது பிள்ளை இப்போ தான் பேசுதுங்க, சின்ன பேசிக்கிறாங்க. என்ன பேச்சு தெரியுமா? ஏண்டா இந்த பாட்டி ஏண்டா அப்படி பண்ணுது? என்னது கரெக்டாக கவனிச்சு பார்த்துருக்கியா? அப்பா வந்தோன்னா அம்மாவை பற்றி போட்டு போட்டு கொடுக்கும், பார்த்துருக்கியா? ஆமாம் அவர் நான் சொல்கிறேன். தாத்தா இருக்காரு, சும்மா வேஸ்ட்டு. தாத்தா எதாவது சொல்லாமல சொல்கிறேன். தாத்தா சரியான லூசுடா, பாட்டினா அதுக்கு பயம், தாத்தா அது சொல்ல மாட்டாரு. சரி அப்பா, அப்பா அப்பா யார்? அப்பா தாத்தா மகன் தானே, அது ஒரு சரியான டம்மி பீஸு, அது சொல்லாது. ஆனால் அம்மா ரொம்ப பேய் மாதிரி பண்ணது இல்லை. என்ன பண்ணுறது? பேய் தான். அப்போ இவன் கேட்குறான், அப்போ என்னடா பண்ணுறது? என்ன பண்ணி தொலைக்கிறோடு, என்ன பண்ணி தொலைக்கிறது? இதுங்களோட வாழ்ந்து தானே ஆகணும். கெட் மை பாயிண்ட். என்ன பண்ணி தொலைக்கிறது? இதுங்களோட வாழ்ந்து தானே ஆகணும்னு அவர் சொல்கிறான். அண்ணங்காரன் கேட்குறா, எப்படி வாழ்றது? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான், கண்டுக்க கூடாது. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிறான். சின்ன குழந்தை. கேவலமாக இருக்கு பாருங்க அந்த வீட்டினுடைய நிலைமை. That is good. They are smart. I should not be like these people. I should be like Mother Mary. I should be like Jesus. பாருங்க, அவர் வளர காணிக்கை ஒப்பு கொடுக்குறாங்க. அவர் பலரின் வீழ்ச்சிக்கும் காரணமாக அவர் வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் மென்மேலும் உதவராக வளர்றாங்க. அதனால அப்பா தாத்தா பாட்டி அக்கா அம்மம்மா அச்சாச்சா இச்சி திப்பி உப்பு எப்பப்பா அப்பப்பா யாரும் எப்படி இருந்துட்டு போட்டோம். ஆனால் நான் செய்வேன், நான் நல்லா ஒழுங்காக இருப்பேன், ஒழுக்கமான பையனாக இருப்பேன், பொண்ணாக இருப்பேன், நல்லா படிப்பேன், வாழ்க்கையில் முன்னேறணும். இதுங்களெல்லாம் பார்த்து என்ன செய்யக்கூடாது? தவறான எதையும் கற்றுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனவே ஏழ்மை என்பதும் நாம் கொள்ளுகின்ற வருத்தங்கள் என்பதற்கும் யாரும் காரணம் அல்ல. Let us stop the blame game. பிறரை குறை சொல்லுவதை நிறுத்துவோம். நீங்கள் இன்னைக்கு இங்கே எப்படி இருக்கீங்க, நான் இப்படி இருக்கேன், இங்கே இருக்கிற இப்படி இருக்காங்க அப்படின்னா அது காரணம் நான் தான், நீ தான், யாரும் கிடையாது. கடவுள் வானத்திலிருந்து மழையை பொழிவது போல் எல்லாருக்கும் ஒரே அளவில் தான் கொடுக்குறாரு. ஆனால் உன் பாத்திரத்தை இப்படி வச்சிருக்கீங்கன்னா பெருசா வையே, அண்டா வையே, குண்டா வையே, எவ்வளோ வைக்கிறியோ அவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ நீ கொடுக்குறியோ அவ்வளோ கிடைக்கும். எனவே பிரியமானவர்கள், இந்த நாள் மிக முக்கியமான நாள் நினைக்கிறேன். ஏன்னா உலகம் முழுசும் எண்ணிக்கையில் அதிகம் யார் தெரியுமா? ஏழைகள். உலகம் முழுசும் எண்ணிக்கையில் அமெரிக்காவிலும் போயிருக்கேன், ஐரோப்பா எல்லாம் நானும் சுற்றி பார்த்துட்டேன். எங்கே போனாலும் கவலைப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்கான். நிம்மதியாக கொடுக்கறது எண்ணிடலாம்.
இங்கே ஒரு இன்டர்வியூ வச்சுருக்கீங்களேன், ஒருத்தர் கூட தர மாட்டீங்க. நிம்மதியாக இருப்பது யார்? மகிழ்ச்சியாக இருக்கு. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆண்டவர். அதை நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுவோம். இடைவிடாமல் ஜெபிப்போம். யாரோ ஒருத்தர் தெரிவிங்க, தர மாட்டீங்க. இந்த உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் நிறைய பேர் நிம்மதியாக இல்லை. அதற்கு காரணம் யார் யாரையும் சொல்லுகிறார், கடைசியில் கடவுளை சொல்லுகிறார். நிறைய பேர் வறுமையில் இருக்கிறார். உன் வறுமைக்கு காரணம் என்று யார் யார் நாட்டை சொல்லுகிறார், பிரசிடென்ட்டை சொல்கிறார், யார் யாரையும் சொல்கிறார். எதுக்கும் யாரும் காரணம் இல்லை, நீ நான். வே வி லுக் அட் லைஃப். எனவே இந்த நாளில் நான் முதலே சொன்னேன், எல்லாம் நலமாகும். நினைப்பது போல் நீ ஆவாய். சுஜித்தோ யோகோசும்னு ஒரு ஃப்ரெஞ்சு பிலாசபர் சொல்லுவோம், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். அதனால யோசிக்கிறதெல்லாம் நல்லா யோசிங்க, மாதா மாதிரி யோசிங்க. பேசுறதெல்லாம் நல்லா பேசுங்க. ஆண்டவர் மாதிரி போகிற இடத்துல குருடனா வா, செவடனா வா, மணி குருடன் பார்த்துடலாம், செவடன் கேட்கலாம், செத்தவன் படைக்கலாம். ஸ்பீக் குட் திங்ஸ் டு பீப்புள். எனர்ஜிங்க, பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் கொடுக்க எனர்ஜி சுற்றி உங்களை வரும். ஆனால் இது நீ மோசம், நீ நாசமாக போவ, நீ உருப்பட மாட்டேன், நீ எதுவும் தேர மாட்டேன், எனக்கு தெரியாதவனை இப்படியே பேசினீங்கன்னா சுற்றி அடிக்கும். ஜெனரேஷனாக அடிக்கும். எனவே அதனால தான் இதுக்கு பேர் குட் நியூஸ். பேட் நியூஸே இல்லை, இல்லை குட் நியூஸ். லெட் அஸ் லேர்ன் குட் நியூஸ் ஸோ தட் நம்மளுடைய ஏழ்மை மாறிடும், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் திருந்தணும். அது நம்ம கையில் இருக்குது. கடவுள் அருள் இப்போவே இருக்குது. நம்ம கோஆப்ரேட் பண்ணோம். அந்த நிர்ணயம் கூட ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எல்லாரும் போய் கண்களை மூடி ஒரே நிமிஷம். அமைப்பு இறைவா, நீர் எங்களுக்கு அற்புதமான ஒரு தாயை தந்திருக்கிறீர். ஒரே வார்த்தையில் வாழ்க்கையின் தாரக மந்திரத்தை சொன்ன தாய். இதோ உமது அடிமை, உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஏற்றுக்கொள்ளவர். இன்று வரை எப்போதும் எல்லோருக்கும் பொதுவானவளாக அதை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாய். அந்த தாய் வளர்த்த பிள்ளை, அப்பா பிதாவே, என் விருப்பமல்ல உமது சித்தம்படி நான் வாழ்வேன். இறுதி மூச்சு வரை உறுதியாக வாழ்ந்தார். அதுபோல நாங்களும் வாழ வேண்டும். இனி நாங்கள் ஏழைகள் அல்ல, எல்லோரும் செல்வந்தர்கள். காரணம், எல்லோருக்கும் அன்பு செய்ய முடியும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள முடியும், எல்லோரையும் பொறுத்துக் கொள்ள முடியும், எல்லோரையும் மன்னிக்க முடியும், சகித்துக் கொள்ள முடியும், எல்லோருக்கும் எல்லாமுமாக நாங்கள் இருக்க முடியும். அதனால் எங்கள் ஏழ்மை மாறும், எங்கள் வருத்தங்கள் எல்லாம் மாறும். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் மிகவும் உயர்ந்தவர்களாக, உன்னதமானவர்களாக வாழ நீரை அறிவீராக. வாழ்ந்து காட்டில் திருமண கட்டுறவர்கள் நல்ல தந்தையே, ஆமென். இப்பொழுது நமது மன்றாட்டுக்களை இறைப்பாதம் சமர்ப்பிப்போம். அனைவரும் எழுதி நிற்போம். மன்றாட்டு சொல்லுங்க. இப்படி வாசிக்கிறேங்க. இங்கே திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர், இயேசு ஆண்டவரை உலகிற்கு அறிவிக்கும் ஒளி விளக்காக திகழவும், குறிப்பாக சிறு பிள்ளைகளை ஞானத்திலும் இறை கல்வியிலும் வேரூன்றி வாழ படிப்பிக்க வேண்டிய ஞானத்தை பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னை மரியாவையும் புனித சூசையப்பரையும் போல எங்கள் பெற்றோர்கள் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் சமுதாயத்தில் நற்பண்புகளுடன் வாழவும், தங்கள் பிள்ளைகளை தேவ பயத்திலும் நன்னெறியிலும் வளர்க்கவும், நல்ல கல்வியை தந்து அர்ப்பணிப்புடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னாள் மற்றும் சிமியோன் போல எங்கள் வீட்டில் உள்ள முதியோர்களை அன்புடனும் பரிவுடனும் பார்த்து கொள்ளவும், அவர்களுடைய நல்ல செயல்களை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஞானத்தை பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளையும், குறிப்பாக பெற்றோரின்றி வாழும் பிள்ளைகளுக்காகவும், பாதுகாப்பற்ற நிலையில் வாழும் குழந்தைகளுக்காகவும் இறைவா நீர்தாமே கண்ணன் இமை போல் காத்து நல்லதொரு எதிர்காலத்தை பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடும். அமைப்பு இறைவா, நீர் எல்லாம் வல்லவர். இருந்தாலும் கூட நீர் யாரையும் தண்டிப்பதில்லை. பயிரும் களையும் வளரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு விடுகிறீர். ஆனால் நாங்களும் எங்களோடு கூட இருக்கிற மனிதர்களை எப்பொழுதுமே தீர்ப்பிடுகிறவர்களாக இருக்கிறோம். We are always judgmental. பிறரை கூறிக்கொண்டு எப்பொழுதுமே நேர்மறையாக நெகட்டிவாகவே இருக்கிறோம். அதனால தான் எங்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், நோய் நொடிகள், உடல் நோய், உள்ள நோய், மனநோய் எல்லாமே வருது. ஏழ்மையும் அதனால் தான் வருது என்பதை உணர்ந்து
இனி எங்கள் சிந்தனை நெஞ்சிலே நேர்மையும் சொல்லிலே வாழ்மையும் செயலிலே தூய்மையும் எண்ணங்களெல்லாம் உள்ளதெல்லாம் உயர்வானதாக இருக்க எங்களுக்கு அருள்தாரம். இதோ help us to surrender ourselves like Mother Mary, like Jesus. வான தந்தை வழியாக நல்ல இறைவா, ஆமென். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியான காதலுக்கு இதை தருகிறேன். தந்தை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியான காதலுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரை பாதம் விரும்பினான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியான காதலுக்கு இதை தருகிறேன். கல்வாரி காட்சியில் கலந்து கொள்ளவே, அந்த கருணை உள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். கல்வாரி காட்சியில் கலந்து கொள்ளவே, அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் அன்பில் என்னாலும் என்னை தருகிறேன், அவரின் உறவில் என்னாலும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தருகிறேன், மகிழ்கிறேன், அவரின் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாலும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கின்ற பலிகளை ஏற்றுக்கொள்ள அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. அம்மையப்பனே இறைவா, உலகம் வாழ்வு பெற உமொரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என திருவுளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அம்மையப்பனே இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ளவும் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப் பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள்
சிந்தனைகள் எப்பொழுதும் நேர்மையானதாக, வார்த்தைகள் செயல் எல்லாமே நல்லதாகவே எப்பவும் நினைச்சோம்னா நமக்கு எல்லாமே நல்லா நடக்கும். அந்த ஒருவருக்காக ஜெபிப்போம். அமைப்பினை இறைவான் மெய்யாகவே தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகிய ஆவியை புனித காணிக்கையில் தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் கணிது தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்தீவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். சேர்ந்து பாடுவோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிந்து தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் நாம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை சிங்கராய், எங்களாய பீட்டர் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருள்ளோம். சிறப்பான விதத்திலே இன்றைய நாளில் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிற இந்த அருமையான ஒரு நாளிலே நம்முடைய பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் இறைவனுடைய அந்த அற்புத கரங்களிலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவருமே வளர்கிற பொழுது இந்த சமுதாயத்தில் இருக்கிற தீமைகள் எது, நன்மைகள் எது என்பதை இவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஆற்றலை, ஆசிரியை இவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா சிறப்பாக ஜெபிக்கிறோம். நல்லவற்றை இவர்கள் ஒவ்வொருவரும் உற்று நோக்குபவர்களாக, நல்லவற்றை இவர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வழிகாட்டியாக, நல்ல ஒரு தலைவர்களாக இவர்கள் மாற வேண்டிய ஆசிரியை இன்றைய நாளில இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா சிறப்பாக ஜெபிக்கிறோம். அன்பின் நிறைவா இவர்கள் வளர்கின்ற பொழுது கல்வியிலும் ஞானத்திலும் இறை விசுவாசத்திலும் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படுகின்ற ஒரு குழந்தைகளாக, இவர்கள் அனைவருமே திறமைகள் வாய்ந்த ஒரு குழந்தைகளாக நல்லதொரு எதிர்காலத்தை ஒவ்வொருவருக்கும் நீதாமே தர வேண்டுமா சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயர்ந்திருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவர் மீதும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்ப ஒளியின்றி ஈற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடலின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தவர்களாகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வருமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்து நின்று வான தந்தையை நோக்கி இயேசு நமக்கு கற்பித்தவாறு என்னென்னு சொல்லுவோம். விண்ணகத்தில் உள்ள எங்கள் தந்தையே, ஆண்டவரே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதி கனிவுடன் நம்மை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியாலே நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து அச்சமின்றி வாழ அருள் தாரும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மறுவருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். மனம் போன போக்கில் வாழ்ந்து பிறரையே குறை சொல்லி இந்த உலகத்தையே மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து அமைதி இழந்த சூழலில் இதோ என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தேன். எங்கள் குற்றம் குறைகளை பாராமல் இனி வருகின்ற காலங்களில் எங்கள் அமைதியை தற்காத்துக் கொள்ள நாங்களே எங்களை மாற்றிக்கொள்ளும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தந்துள்ளோம். இதோ அதற்கு அந்த நம்பிக்கைக்கேற்ப அமைதி ஒற்றுமை தந்தருள்கிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனிதர் தர முடியாத அமைதி நாம் எதிர்பார்க்கக்கூடாது. இயேசு தருகிற அமைதி என்பது இங்கிருந்து புறப்பட வேண்டிய அமைதி, அதை நாம் கொடுப்பதால் கிடைக்கும். எனவே இயேசுவின் அமைதியை நமது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் அனைவருக்கும் அள்ளி கொடுப்போம். தானாக நமது உள்ளங்களும் இல்லங்களும் இறை அமைதியில் நிறையும் என்ற நம்பிக்கையில் ஒரு முகத்தை பார்த்து இயேசுவின் அமைதியை அறிவித்து மகிழும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணிக்காக 30 ஆண்டுகள் தன்னை மாற்றிக்கொண்டவர். செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் எப்போதுமே நல்லதையே நினைத்து நன்மைத்தனங்களை மட்டுமே செய்தவர். நாமும் அதுபோல வாழ்வதற்கான வரங்களை வாரித் தருகிறவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர்.
எப்போதும் பரதாத வாழ்வு கரமீட்டவா கரை தீர்க்கவா இருளாகி நடுவாழ் வாழ்வு ஒளியேற்றவா இருளேற்றவா என்னை மறவா தெய்வம் என்றும் என்னை விலகா தெய்வம் என்னை மறவா தெய்வம் என்றும் என்னை விலகா தெய்வம் உன்னோடு என்றும் நான் வாழ்கிறேன் மனதில் மகிழ்வே நிலையான உறவே என்னில் நீ ஒன்றாகவா இதயம் திறவே என்னோடு உறவாகவா நீ தேடும் கலைமாலை போல என் நெஞ்சமே கலங்கின்றதே. நிறைவாழ்வு தருகின்ற நாளா முரளித்தவா முழுவாக்கவா எந்தன் வழியும் நீரே என்றும் எந்தன் வாழும் நீரே படியும் நீரே என்றும் வாழும் நீரே உன்னோடு என்றும் நான் வாழ்கிறேன் மனதில் மகிழ்வே நிலையான உறவே என்னில் நீ ஒன்றாகவா இதயம் திறவே என்னோடு உறவாகவா இறைவன் அப்பத்தில் அருகே வருகின்ற நேரமே பாராத தெய்வம் பலியாகி நம்மை மீட்கின்ற நேரமே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நவநாளின் 4வது நாள். இன்றைய நாளில் நாம் ஏழை மற்றும் வருந்துவோரின் தாய் அன்னை மரியாள் தலைப்பை தியானித்தோம். இன்று நமக்காக வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி அருமையான மறையுரை ஆற்றியவர் அருட்தந்தை இசை ஜெரி. அனைவருக்கும் தெரியும், ஃபாதர் அவர்கள் மிகவும் அழகாக பாடக்கூடியவர். நிறைய பாடல்கள் எழுதி பாடியும் இருக்கின்றார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஃபாதரும் பாடியிருக்கிறார். நீயே நிரந்தரம் என்ற அருமையான ஒரு ஆல்பம் கேசட் அதையும் வெளியிட்டிருக்கிறார். இன்று நமக்காக வந்து திருப்பலியை நிறைவேற்றியது நம்முடைய பாக்கியம். இந்த 3 நாட்கள் நம்ம நாட்களிலே அவர் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி மறையுரை அளிப்பார். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக குழும்பிருக்கும் குருக்கள் சார்பாக ஃபாதர் திசை ஜெரி இவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம். நாளைய தினம் நாம் அன்னை மரியாள் வலுவற்றவரின் வலிமை என்ற தலைப்பை தியானித்து இருக்கின்றோம். நாளை நாம் சிறப்பாக இளைஞர்களுக்காக
ஜெபிப்போம். இன்றைய தேர் பவனிக்கு தேரை அலங்கரித்தவர் அமலோற்பவர் குடும்பம், அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நவ நாட்களிலே வெள்ளிக்கிழமை நாம் எல்லா ஏழை எளியவர்களுக்கு அரிசியை தானமாக கொடுக்க இருக்கின்றோம். ஆகவே உங்களில் யாராவது கொடுக்க நினைத்தால் நீங்களும் ஆஃபீஸில் வந்து கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் குழந்தைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம். திருப்பலி முடிந்த பிறகு எல்லா குழந்தைகளும் முன்னே வந்து குருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் பவனியாக தேர் பவனிக்கு செல்லும் பொழுது 3 வரிசையாக நின்று தேர் பவனியில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஜபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜபத்தை நான் ஒரு வார்த்தை பாடலாக்குகிறேன். தயவுசெய்து எல்லோரும் கண்களை மூடுங்கள். தொடரும் போது நான் சொன்னேன் எல்லாம் நலமாகும்னு. இப்போ சொல்கிறேன், என்ன குறை நமக்கு? கடவுள் நம்மோடு இருக்கிறார், இந்த தாய் நம்ம கூட இருக்காங்க. நம்ம தான் சுத்திக்கிட்டு போய் என்னெல்லாமோ செஞ்சு இப்படி நிலைமையில் இருக்கோம். ஆனால் இந்த தாயினுடைய வார்த்தைகள் இப்படி வாழ்ந்த நமக்கு ஒரு குறையும் இல்லை. காரணம், இந்த தாய் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடு. என்ன குறை, 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 இறைவா நீ இருக்க எனக்கு என்ன குறை? நன்றி, நன்றி. குறையில்லை, 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 குறையே இல்லை. குறையில்லை, 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 குறையில்லை. இறைவா நீ இருக்க எனக்கு குறையே இல்லை. என்ன குறை, என்ன குறை, நீ இருக்க இறைவா எனக்கு குறையில்லை. குறையில்லை, 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 இறைவா நீ எனக்கு இருக்க என்ன குறை? இறைவா நீ இருக்க எனக்கு குறையில்லை. இறைவா என்ன குறை எனக்கு? குறையில்லை, குறையில்லை, குறையே இல்லை. இறைவா நன்றி, 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 நன்றி. இறைவா உமக்கே நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஏழ்மையை போக்கி துன்பத் துயரங்களை எல்லாம் நீக்கி மகிழ்வோடு வாழச் செய்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. The children, please come forward. The children, please come forward. And let our fathers and bless you.